Hello students, welcome to Farker Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக் டேம் 2 பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த டேம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் முக்கியமானதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு உள்ள வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இப்போ இயல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா செயல் பகுதி திருக்கடிகம் நல்லாதனர் ஏற்றது ரொம்ப முக்கியம். உரை நடைப்பகுதி காந்தியடிகள் கடிதம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி வந்து படிப்பது எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த இலக்கணம் இடுகுறி பேரும் காரணம் பேரும் நம்ம நியூ புக்லேயே வந்து நல்லா படிச்சிருப்போம். அதுவே வந்து போனதானது. இதை வந்து ஜஸ்ட் ரீட் வேணால் பண்ணிக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அடுத்து இயல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் நான்மணி மாலை இது வந்து குமரகுருபரர் வந்து இயற்றியது. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது அதுலேயே வந்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, மெய்ப்பொருள் கல்வி அப்படின்னு வாணிதாசன் இயற்றியது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது உரைநடையில் வந்து தூங்கா நகரம் மதுரையை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய கேள்வி இருக்குது, இது ரொம்ப முக்கியமானது. அதற்கு பிறகு இயல் 3ல் செயல் பகுதியில் 2 கொடுத்துருக்காங்க. ஏர்முனை மருத காசி எழுதுனது ரொம்ப முக்கியம். அம்மானை 96 வகை சிற்றிலக்கியங்களில் 1 இது வந்து முக்கியம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நெசவுன்னு இருக்கா, இதில் வந்து ஒரு 3-4 பாயிண்ட் இருக்கும். அந்த 4 பாயிண்ட் ஒத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதில் இருந்து தான் வந்து கேட்கணுன்னா கேள்வி கேட்பாங்க. இவ்வளோ தாங்க. இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். 7ஆம் வகுப்பு 2வது பருவம் ஓல்டு புக்கு. திருக்கடியத்தை இயற்றியவர் யாரு? நல்லாதனார். ஃபஸ்ட்டு நம்ம நூறு குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடலோட பொருள் வந்து பார்ப்போம். ஓகே, திருக்கடியத்தை இயற்றியவர் யாரு? நல்லாதனார். இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து அப்படிங்கிறது ஊரில் வந்து பிறந்திருக்காரு. இவரை வந்து பார்த்தீங்கன்னா சிறு அடுத்தோள் நல்லாதன் அப்படின்ட்டு பாயிரத்தில் வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லுறதுனால இவரை வந்து போர் வீரராக வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு கருதப்படுகிறது. அடுத்த நூறு குறிப்பு, இப்போ திருக்கடிகம் இருக்குல்ல, இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் வந்து மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. திருக்கடிகம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா சுக்கு மிளகு திப்பிலி இந்த 3 மருந்து பொருட்களால் ஆனதுனால இந்த நூலுக்கு வந்து திரிகடிகம் அப்படின்ட்டு பேர் வந்துட்டு. இந்த சுக்கு மிளகு திப்பிலி வந்து உடல் நோயை வந்து நீக்கும். அதே மாதிரி இந்த பாடலை வந்து கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மள்கிட்ட வந்து மனமயக்கத்தை எல்லா பாடலும் வந்து பார்த்திங்கன்னா 3 கருத்து இருக்கும். சுக்கு மிளகு திப்பிலி எப்படி 3 பொருளோ அதே மாதிரி இதில் உள்ள பாடலில் வந்து எப்போயுமே ஒரு 3 கருத்து இருக்கும். திருக்கடிகத்தில் அந்த 3 கருத்தும் வந்து நம்ம மனமயக்கத்தை போக்கி தெளிவை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதோடைய நூறு குறிப்பு. நூலோட பயன் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. நூலோட பயன் வந்து லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க, அது ஈஸியாக தான் இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, திருக்கடியும் பாடலில் 3 கருத்துக்களும். ஓகேவா, இந்த 3 கருத்துக்களும் நம்ம படிக்கும்போது நம்மளுடைய அறியாமையை போக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் வந்து விளங்க செய்வதற்கு உதவி புரிகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் ஒரு 4 பாயிண்ட் தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. 17 கீழ்கணக்கு நூல்களில் 1, 100 வெண்பாக்களை கொண்டது சுக்கு மிளகு திப்பிலி. 3 கருத்துக்களும் வந்து மனமயக்கத்தை போக்கும். உடல் நோயை வந்து இந்த சுக்கு மிளகு திப்பிலி வந்து நீக்கும். இவர் திருக்கடியத்தை இயற்றியவர் நல்லாதனார். திருத்து ஊரில் வந்து பிறந்திருக்காரு. செரு அடித்தோல் நல்லாதன் அப்படின்ட்டு பாயிரம் வந்து குறிப்பிடுகிறது. இவர் பாயிரம் அப்படி குறிப்பிடுறதுனால இவர் போர் வீரலாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டும் கருதப்படுகிறது. இவ்வளோதான். ஓகேவா, இதை வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகே, இப்போ இந்த திருக்கடியத்தில் 3 பாட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தூயவர்கள் செயல்கள் வந்து எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அற உணர்வு உடையர்கிட்ட வந்து என்ன இருக்கும், அற உணர்வு இருக்கும்ல அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, புதரில் விதைத்த விதை அப்படிங்கிறது என்னன்ட்டு 3 இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாடல் வந்து பார்த்துறோம். உண்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாகினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி குளிச்ச பின்னாடி தான் வந்து சாப்பிடணும், நீராடி பின்ன தான் வந்து உண்ணணும். ஆனால் நம்ம பாதி பேர் வந்து அதை செய்ய மாட்டோம். ஓகே, அடுத்தது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பயன் கிடைத்தாலும் செஞ்சு நம்ம வந்து பொய் சாட்சி வந்து சொல்லவே கூடாது, எப்பவும் வந்து உண்மையாக வந்து இருக்க வேண்டும். அடுத்தது 3வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உடல் வாடி தளர்ந்த போதும், ஓகே, நமக்கு ரொம்ப உடம்பு வறுமையில் இருக்கிறோம், இல்லைன்னா உடம்பு ரொம்ப சரியில்லைன்னா அப்போ கூட அறவு ஒழுக்கங்களில் வந்து நேர்மையாக இருக்கணும், குன்றாது இருத்தல் வேண்டும். ஓகேவா, நேர்மையாக இருக்கணும். ஸோ நீராடிய பின்னு தான் குளித்த பிறகு தான் சாப்பிடணும், பொய் சொல்லக்கூடாது. அறிவு ஒழுக்கங்களை வந்து எப்பவும் வந்து குன்றாது வந்து இருக்க வேண்டும். ஓகேவா, குன்றாதுன்னா வந்து எப்படின்னா குறையாமல் நிறைவாக வந்து இருக்க வேண்டும் அறிவு ஒழுக்கங்களில். இந்த 3 வந்து யார் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூயவருடைய செயல்கள். ஓகேவா, மனம் மொழி மெய்களால் வந்து உடைய தூய்மையர்களோட செயல்களாக வந்து இந்த 3ஐயும் வந்து சொல்கிறாங்க.
இந்த பாடலோட பொருள்லாம் வந்து கேட்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதனால் லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. அதுமாதிரி இந்த பாடலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இம்மூன்றும் வந்திருக்கு, அப்போ சுக்கு மிளகு திப்பிலி, அதனால தான் இம்மூன்றும் வந்திருக்கு. இது திருகடிகம்ட்டு ஈஸியாக வந்து போட்டுடலாம். 3 பாடல்களையும் இம்மூன்றும் அப்படிங்கிறது வார்த்தை வந்து இடம்பெறும். ஓகேவா? குன்றாமைன்னா குறையாது வந்து இருத்தல் வேண்டும். அடுத்த 2வது பாடல் அற உணர்வு உடையாரிடத்தும் உள்ளவை. அற உணர்வு இருக்கும்ல, அவங்க கிட்ட உள்ளது என்னன்னு கொடுத்துருக்காங்க. இல்லார் கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நெல்லாமையுள்ளும் நெறிபாடும் எவ்வுயிருக்கும் துன்புறவு செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தருக்குல. ஓகேவா? இதோட பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னதுன்னா, வறியவருக்கு வந்து பொருளை அளிக்கணும். அது யாராட்டும் வறுமையாக இருக்கிறாங்க, ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பொருள் வந்து கொடுக்கணும். அடுத்தது, இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து எந்த பொருளும் வந்து நிலை கிடையாது. நிலையாமையை வந்து அறிந்து நல்ல வழியில் வந்து செயல்படணும். எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நல்ல வழியில் வந்து செயல்படணுங்கிறது 2வது கருத்து. 3வது கருத்து வந்து இந்த உலகத்தில் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் வந்து நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிறது இந்த 3 கருத்துக்களும் சொல்லியிருப்பாங்க. இந்த 3 கருத்துங்களும் வந்து பார்த்திங்கன்னா அறவழியில் நடக்கும் மக்களுக்கு வந்து இந்த 3ம் வந்து உண்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து, புதரில் விதைத்த விதை. ஓகேவா? இதுல என்ன, முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாத்தான் பெற்ற வனப்பும் இவை 3ம் தூற்றின் கண் தூவிய வித்து. அதாவது இதுல இது என்னன்னா, அறம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட போன தலைமை இருக்குல்ல, அதுதான் சொல்லியிருக்கான். அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை. இவங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க, நான் சிம்பிளாக சொல்லியிருந்தேன். ஒருத்தங்கிட்ட அறமே கிடையாது, ஓகேவா? அவங்கிட்ட இருக்கக்கூடிய தலைமை வந்து வேஸ்ட்டு. அதே மாதிரி ஒருத்தங்கிட்ட ஒழுக்கமே கிடையாது, ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொள்ளக்கூடிய தவமும் வேஸ்ட்டு. இந்த 2ம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன், இந்த ஒழுக்கம் இல்லாதவன் பெற்றக்கூடிய அழகு, ஓகேவா? இல்லை அழகு, ஓகேவா? ஒழுக்கமே கிடையாது, அவன் பெற்றிருக்கக்கூடிய அழகும் வந்து வேஸ்ட். அதை தான் சொல்கிறாங்க, புதரில் விதைத்த விதை போன்று. ஒரு புதரில் போய் விதைய வச்சா அது வேஸ்ட் ஆகிரும். அந்த மாதிரி தான் வந்து இந்த குணங்கள் உடையவர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுட்டா இவ்வளோ தான். இதுதான் வந்து என்னது, திருகடிகம் நல்லாதனாருடைய பாடலுடைய கருத்து. ஓகே, பால் பற்றி சொல்லா விடுதலும் எப்படி. இதில் வந்து பால் பற்றி அப்படிங்கிறதோடைய பொருள் வந்து ஒரு பக்க சார்புற்றி. வழி அப்படிங்கிறதோட பொருள் நெறி. வனப்புனா அழகு. திருகடிகத்தோட பெயர் காரணம் தெரியுமில்ல, சுக்கு மிளகு திப்பிலி, இந்த 3 இதனால இருக்கிறதுனால திருகடிகம். இது வந்து என்னது, உடல் நோயை போக்கும். 3 கருத்துக்கள் மனநோயை போக்கும். இதுதான் வந்து இந்த குருவினா. நல்லாதனார் ஆசிரியர் குறிப்பு, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாதனார் எங்க, திருநெல்வேலியில் உள்ள திருத்து அப்படிங்கிறது ஊரில் வந்து பிறந்தாரு. இவரை வந்து பாயிரம் வந்து செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்டென்ட் வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். மேலும் இதில் வந்து திருகடிகத்துடைய இது நூற்குறிப்பு கேட்குறாங்களா, இதா அப்படி கேட்டால் அதை சொல்லுங்கள் அப்படி. ஓகேவா? அடுத்தது இதில் முக்கியமானது இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸில் வந்து இந்த லைன் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழாம் செம்மொழியாம். ஓகேவா? திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் வந்துட்டுனாலே அது யார், பரிதிமார் கலைஞர் தான். அதே மாதிரி உயர்தனி செம்மொழின்னு எங்கேயாட்டு வருதுன்னா அதை சொன்னதும் யாரு, பரிதிமார் கலைஞர் தான். அடுத்து காந்தியடிகள் கடிதம். இது வந்து குஜராத் மாநிலத்தில் வந்து அவர் உரையாற்றியதுல இருந்து ஒரு கடிதமாக வந்து நமக்கு தொகுத்து தந்திருக்காங்க. இதில் வந்து ஒன்றும் கிடையாது, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லி தான், அது மட்டும் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, போதுமான. மீதி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இவர் கவி ரவீந்திரநாத் தாகூரோடைய ஈர்ப்பான இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் வந்து அவருக்கு ஆங்கிலத்தில் உள்ள அறிவு மட்டும் கிடையாது, அவருக்கு தாய்மொழியின் மீது இருந்த பற்றும் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரவீந்திரநாத் தாகூரோடைய இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் ஆங்கில மொழியில இருந்த அறிவு மட்டும் கிடையாது, தாய்மொழியில இருந்த பற்றும். அடுத்து முன்சீராம் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஈடுபாட்டுடன் கேட்பாங்க. அதற்கு காரணம் வந்து அவர்கிட்ட தாய்மொழியில் இருக்கக்கூடிய அறிவு தான். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியா. ஓகேவா? இவருடைய ஆங்கில பேச்சு வெளியே போல இருந்தாலும் அவருடைய தாய்மொழி பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை போல வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமானது.
அடுத்தது எப்பவுமே வந்து வேலை தெரியாத தொழிலாளி தான் தன் கருவியின் மீது வந்து சீற்றம் கொள்ளுவான். இதெல்லாம் கொடுத்து இது யார் சொன்னதுன்னு நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொள்ளுவான். அதாவது இதோட பொருள் என்னன்னா, மொழியில் வந்து பிரச்சனை கிடையாது, மொழியை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாதவன் தான் பிரச்சனை அப்படின்ட்டு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஜெகதீஷ் சுபாஷ் சந்திரபோஸ், பிசி ராய் ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது பள்ளிக்கூடம் வந்து வீட்டை போன்று இருத்தல் வேண்டும். குழந்தைகளுக்கு வீட்டில் தோன்றும் எண்ணங்களுக்கு பள்ளிகளில் ஏற்படும் எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருத்தல் வேண்டும் அப்படின்ட்டு காந்தியடிகள் சொல்லிடுவார். இது வந்து பார்த்திங்கன்னா 1917 புரோச் நகரில் வந்து குஜராத்தில் உள்ள புரோச் நகரில் வந்து 2வது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் பேசிய தலைமை உரையை தான் உங்களுக்கு இங்கே தொகுத்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். காந்தியடிகள் வந்து எங்கே பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்து. வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவின் மீது சீற்றம் கொண்டானாம். அடுத்து இந்த உரியதுன்னு இருக்கா, இதெல்லாம் தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் முக்கியம். ஏன் புக்கில் படிக்க சொல்கிறோம்னா, இந்த மாதிரி எதையாட்டும் கொடுத்துருப்பானுங்க, இதெல்லாம் நம்ம தேவையில்லைன்ட்டு போனோம்னா அவ்வளோதான். இதெல்லாம் முக்கியமானது. தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழை தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, முன்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, ஏன்மை, வியன்மை அப்படின்ட்டு இதில் 16 இருக்கும். இந்த 16 செவ்வியல் சிறப்பியல்புகளை கொண்டது அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழுக்கு வந்து இவ்வளவு பண்புகள் இருக்குன்னு சொன்னவர் யாரு? தேவநேய பாவனர். ஓகேவா? எல்லாமே மைன்னு வரும், வந்துட்டுனாலே யாரு? தேவநேய பாவனருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இடுகுறி பெயர்னா உங்களுக்கு தெரியும்ல, எந்தவித காரணமும் கருதாமல் சொல்லக்கூடியது இடுகுறி பெயர். காரண பெயருங்கிறது நாற்காலி, 4 கால்கள் இருப்பதால் நாற்காலி. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பெயர்னு இருக்கு. இப்போ காடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி பொது பெயர். ஓகேவா? மாடு அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர். ஆனால் மரம் அப்படிங்கிறது மாமரம், பலாமரம், வாழை, தென்னை மரம் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ மரம் அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். அதேமாதிரி பறவை அப்படிங்கிறது காரண பொது பெயர். அதில் வந்து கிளியா, குயிலா, காகமா, புறாவா அப்படிங்கிறது பொது பெயர். ஓகேவா? அதுமாதிரி வளையல் வட்டமாக இருக்கிறதுனால அது வந்து சிறப்பு பெயர். இப்போ கையில் அணியும் வளையலை மட்டுமே குறிப்பதனால் காரண சிறப்பு பெயரா வந்து ஆகிட்டு. ஓகேவா? இதை வந்து பாருங்க, இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது திருவள்ளுவர் வந்து நீரின்றி அமையாதுன்னு சொல்லியிருக்காரு, வான் சிறப்பில் சொல்லியிருக்காரு. சிலப்பதிகாரத்தில் மாமலை போட்டதும்னு சொல்லியிருக்காங்க. மாறி இல்லது காரியமில்லை அப்படின்ட்டு ஒரு முதுமொழி இருக்குது. அடுத்த இதில் எண்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பக்கத்துலையும் ஏதாட்டும் 1-2 சின்ன சின்ன முக்கியமானது இருக்கும். நல்லாதனார் இயற்றிய நூல் திருக்கடிகம். நல்லாதனார் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்தூரில் பிறந்திருக்காரு. ரவீந்திரநாத் தாகூரின் ஈர்ப்பான இலக்கிய நடியின் உயர்வுக்கு காரணம் தாய்மொழி அறிவு. தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்ற பேச்சு யாருடையது? மதன் மோகன் மாளவியா. அடுத்தது காரணம் கருதி இடப்படும் பெயர்கள் காரண பெயர்கள். நம் முன்னோர்கள் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் இடுகுறி பெயர். நாற்காலி காரண பெயர். மரம் காரண பொது பெயர். குயில் வந்து காரண சிறப்பெயர். எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இயல் 2ல் திருவாரூர் நான்மணி மாலை. இது வந்து இறைவன் வந்து மண் சுமந்ததற்காக இரங்கல் தெரிவிச்சு இருப்பாங்க. இது குமரகுருபர். ஓகே, இது என்ன கதைன்ட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பும் 100 குறிப்பும் பார்த்துருவோம். திருவாரூர் நான்மணி மாலையை ஈற்றியது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். இவர் வந்து சிறுவைகுண்டத்தில் வந்து பிறந்திருக்காரு. திருவைகுண்டம் இருக்குல்ல, அதுதான் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்களோட பெற்றோர் வந்து சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மையார். இவங்க ஓகே. இல்லை பெற்றோர் பேர்லாம் வந்து மேக்சிமம் தேவை. குமரகுருபர் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்திருக்காரு. 17ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். இப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதில் தமிழில் இருக்கும்போது உங்களுக்கு மறந்துடும். அதனால 17ஆம் நூற்றாண்டுன்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஏமாத்தணும். குமரகுருபர் 17ஆம் நூற்றாண்டு. அதேமாதிரி நூல்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நம்பர் போட்டிருக்காங்க. 1 நீதிநெறி விளக்கம், 2 முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், 3 கந்தர் கலிவெண்பா, 4 மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், 5 மதுரை கலம்பகம். இது போக 2 நூல்கள் உண்டு. அந்த 2 நூல்கள் என்னன்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. 100 குறிப்பு. இப்போ திருவாரூர் நான்மணி மாலை, அது வந்து எப்படி பிரிக்கலாம்? திருவாரூர் 4 + மணி மாலை. ஓகே, இதுதான் என்னது? திருவாரூர் நான்மணி மாலைட்டு வருது.
இது வந்து என்னன்னா ஒன்றும் கிடையாது. திருவாரூர் இருக்கா, இதுக்கு வந்து என்னன்னா திருவாரூர் ஊரில் இருப்பார்ல, திருவாரூர் ஊரில் எழுந்தரில் உள்ள தியாகராசர் மீது பாடப்பெற்ற நான்மணி மாலை தான் பொருள். ஓகேவா? திருவாரூர் நான்மணி மாலை அப்படிங்கிறது இப்போ இந்த தியாகராசர்னா யாருன்னு உங்களுக்கு குழப்பம் வரும். சிவன் தான். ஓகேவா? இந்த பாடல் வந்து சிவன் மேலே வந்து பாடுறாங்க. சிவன் தானே? சிவன் தான். ஓகேவா? திருவாரூர்ல சிவன் மேல பாடக்கூடிய பாடை தான் இந்த திருவாரூர் நான்மணி மாலை. இப்போ நான்மணி மாலை அப்படின்ட்டு இருக்குல்ல, இது வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. இந்த நான்கு மணிகளை கொண்டது தான் என்னது நான்மணி. அந்த 4 மணிகள் என்னது? முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுல பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. நான்மணி மாலையில பொருந்தாதது எதுன்னு கேட்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. நான்மணி மாலையில என்னது? முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். ஓகேவா? என்னும் 4 வகையான மணிகளால் ஆன மாலையை போன்று 4 வகையான பாடல்களால் ஆனது. ஓகேவா? 4 வகை பாடல்கள் ஒன்று என்னது? வெண்பா, கட்டளை, கலித்துறை, ஆசிரியர் விருத்தம், ஆசிரியர் பா அப்படின்ட்டு மொத்தம் 40 செயல்களை வந்து கொண்டதுதான் என்னது? இந்த நான்மணி மாலை. இது கற்பதனால நமக்கு திருவாரூர் தியாகராச பெருமானை பற்றி நம்ம கற்றுக்கிட முடியுது. இதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா நான்மணி மாலையில் 4 மணிகளை கொண்டது. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். இது ஒன்று. அதே மாதிரி உள்ளதுதான் என்னது? 4 வகை பாடல்கள் அப்படிங்கிறது வெண்பா, கட்டளை, கலித்துறை, ஆசிரியர் விருத்தம், ஆசிரியர் பா. இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ பாடல் பார்ப்போம். இந்த பாடல் பற்றி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து சொல்லியிருந்தேன். இந்த பாடலோடைய மையக்கருவை. ஓகேவா? என்னன்னா, எலும்பு மாலை அணிந்து திருவாரூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து முனிவர்கள் வந்து போய் பார்க்குறாங்க. முனிவர்கள் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கா, நந்தியால் வந்து முனிவர்களுக்கு அடிபட்டுறது. ஆனால் நந்தியால் முனிவர்களுக்கு அடிபட்டதை வந்து முனிவர்கள் வந்து வருந்தலை. முனிவர்கள் ஏன் வருந்துவாங்க, எதற்கு வருந்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இறைவன் இருக்கார்ல சிவபெருமான் வந்து வந்தி அப்படின்ட்டு ஒரு கிழவிக்காக வந்து மண் சுமந்து வந்து போயிருப்பாரு. அதனால வந்து பாண்டியனிடம் வந்து அடிபட்டிருப்பாரு. ஓகேவா? அதை அறிஞ்சுக்கிட்டு போயிட்டு திருவாரூர்ல சிவன்கிட்ட போய் இவங்க மனமுருகி பாடுவாங்க. என்ன இறைவா இப்படி பண்ணிட்டிய அப்படின்ட்டு பாடுவாங்க. அதுதான் வந்து இந்த பாடலுடைய மையக்கரு. அவ்வளவுதான். இதுதான் பாடலுடைய பொருள். இப்போ வந்து பாருங்க, அதை வந்து பார்ப்போமா? என்பணிந்த தென்னகமலை ஈசனார் பூங்கோயில் முன்பணிந்த தெய்வ முனிவோர்கள் அன்பு எண்ணாம் புன் சுமந்தும் நந்தி புடைத்தென்னார் புண்ணியனார் மண் சுமந்தார் என்று உருகுவார். ஓகேவா? இல்லை என்பணிந்தன்னா என்னதுன்னா, என்பணிந்த எப்படி பிரியும்னா என்பு பிளஸ் அணிந்த. ஓகேவா? என்புனா என்னது? எலும்புகளை மாலையாக அணிந்த தென்னகமலையெல்லாம் என்னன்னா தெற்கில் உள்ள திருவாரூர் மலையில இருக்கக்கூடிய ஈசனார் சிவன். ஓகேவா? பூங்கோயில்னா அந்த கோயிலோடைய பெயர். ஓகேவா? அப்போ எலும்பு மாலையை தெற்கில் உள்ள திருவாரூர்ல அணிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சிவனை வந்து கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா முனிவர்கள். ஓகே, முனிவர்கள் வந்து போய் பார்க்குறாங்க, அன்பா வந்து போய் பார்க்குறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு நந்தியினால வந்து பார்த்தீங்கன்னா புண் ஏற்பட்டுறது, அடிபட்டுறது. அதெல்லாம் அவங்க கண்டுக்கிடாம, நீ இந்த வந்தி அப்படிங்கிறது கிளவிக்காக மண் சுமந்து இறைவன் கிட்ட நீ வந்து பாண்டியன் கிட்ட நீ இது அடிபட்டுட்டிய அப்படின்ட்டு இவங்க மனமுருகி பாடுவார்கள். அதுதான் வந்து இந்த பாடலுடைய பொருள். ஓகே, நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் தென்னகமலை அப்படிங்கிறது வந்து என்னன்னா தெற்கில் உள்ள திருவாரூர் குறிக்கிறது. குமரகுருபர் பிறந்தது வந்து திருவைகுண்டம். நான்மணி மாலைங்கிறது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. டக்குன்னு நமக்கு 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுன்னு தோன்றும், போட்டுறாதீங்க. மண் சுமந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அவ்வளோதான். அடுத்த இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குருவினாக்கள்லாம் நமக்கு ஆன்சர் தெரியுதா, ஏதாட்டும் இது ஆகுதா அப்படிங்கிறது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது மெய்ப்பொருள் கல்வி. இந்த பாடல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை எழுதுனது வந்து வாணிதாசன். பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட பெற்றோர் வந்து கூறக்கூடியது. இது வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா, அந்த குழந்தை பேர் வாணின்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா மெய்ப்பொருள் கல்வி எழுதுனது யாரு? வாணிதாசன் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஒரு பொண்ணு தான், அது ரொம்ப பாருங்க ஈஸியாக தான் இருக்கும். மகளை குளித்து தலை சீவு, நல்ல துணிகளை அணிந்து நூல் ஸ்கூல் புக்கெல்லாம் எடுத்துக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா விளையாடிட்டு போ, நண்பர்களோடு ஒற்றுமையாக சிரித்து விளையாடு,
கல்வி தரும் ஆசிரியர் சொல்வது கேளு, உனக்கு கல்வி தான் வந்து உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் வந்து இருக்கும், கல்வி வந்து ரொம்ப முக்கியம், கல்வியை கற்று வாளில் வந்து முன்னேறு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. கல்வி முக்கியம், ஸ்கூலுக்கு போக பெறப்படு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பாடல். இது வாணிதாசன் எழுதுனது. இதை நீங்கள் படித்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். இது அவ்வளவு வந்து முக்கியமான பாடல் வரிகள்லாம் கிடையாது. ஓகே, ஆசிரியர் குறிப்பு. மெய்ப்பொருள் கல்வி வாணிதாசன் எழுதுனது. அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா எத்திராசலு என்ற அரங்கசாமி. ரொம்ப முக்கியமான கேள்வி. எத்திராசலு என்ற அரங்கசாமி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுவையை அடுத்த வில்லியனூரில் வந்து பிறந்திருக்காரு. கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். கவிஞரேறு என அழைக்கப்படுபவர் யார்? பாவலர் மணி அப்படின்ட்டு அழைக்கப்படுவர் யாருன்னு நிறைய கேட்டிருக்காங்க. அது போக ரொம்ப முக்கியமானது, தமிழகத்தின் வெட்ஸ் வெர்த் அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர் யார்? வாணிதாசன். இவருக்கு ருஷியம் ஆங்கிலம் 2 மொழிகளும் நல்லா வந்து தெரியும். இல்லை வந்து ஏன்னா நம்ம நியூ புக்குக்கு நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருப்போம், அதனால இதில் ஷார்ட்கட் சொல்ல அதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு டைம் படித்தாலே ஞாபகம் வந்துடும். எத்திராசலு என்ற அரங்கசாமி, அவ்வளோதான். யார்? வாணிதாசன். அவர் கவிஞரேறு பாவலர் மணின்ட்டு அழைக்கப்படுகிறார் அப்படின்ட்டு ஈஸியாக படிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப ஷார்ட்கட் வச்செல்லாம் படிக்க வேண்டாம். கான்செப்ட் என்னன்னு பாருங்கள், அதுவே வந்து புரிஞ்சிடும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இலக்கியம் அப்படின்ற தொகுப்புலேருந்து மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிறது தலைப்பில் வந்து நமக்கு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. இல்லை ஒன்றும் கிடையாது. இல்லை என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்றுமே இல்லை. பாயிண்ட் என்ன பாயிண்ட் இருக்குது? கவிஞர் வாணிதாசன் தமிழ் உலகிற்கு புனைந்து அளித்துள்ள குழந்தை இலக்கியம் எனும் பாடல் தொகுப்பிலிருந்து ரைட். இது ஒன்றும் கிடையாது. குழந்தை இலக்கியத்திலிருந்து மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிறது ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பதுமை அப்படிங்கிறது என்னது? உருவம். தமிழகத்தின் வெட்ஸ்வர்த் வாணிதாசன். ஓகேவா? இல்லை பாருங்க, பதுமை உருவம், மெய்ப்பொருள் நிலையான பொருள், கணக்காயர்னா ஆசிரியர். இதை பார்த்துக்கோங்க. சொல்லும் பொருளும் லைட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து தூங்காநகர். இப்போ வந்து நம்ம முக்கியமான இதுக்கே வரோம். இது மதுரையை பற்றி கொடுத்துருப்பாங்க. இல்லை நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எல்லா பாயிண்ட்ஸும் வந்து ரொம்ப முக்கியமானது. மதுரையே தூங்காநகர், திருவிழா நகர், கோவில் மாநகர், தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ், சங்கம் வைத்து செந்தமிழ் வளர்த்த நகரம், பாண்டியருடைய தலைநகராக விளங்கியது, தமிழகத்தோட 2வது பெருநகரமாக திகழக்கூடியது, அப்படி சிறப்புக்குரிய நகரம் வந்து என்னது? மதுரை. மதுரைன்னா வந்து இனிமேண்டு பொருள். தமிழ் என்றால் மதுரை, மதுரை என்றால் தமிழ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க. மேலும் இந்த பாட்டு இருக்கா, மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை, இந்த முதல்ல என்ன படிச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் அடிகளில் வந்து இடம்பெற்று இது வந்து கேட்டிருக்காங்க. இந்த முதல் லைனை கொடுத்து கேள்வி வந்து கேட்ட மாதிரி இருக்குது. ஓகே, அதனால பார்த்துக்கோங்க. இது வந்து பரிபாடலில் உள்ள லைனு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதேபடி இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களும் தெருக்களும் வந்து மதுரையில் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இந்த பாடலோடைய பொருள். தமிழ் கெழுக்கூடல் அப்படின்ட்டு புறநானூரில் சொல்கிறாங்க. புறநானூறுனாலே வந்து வீரன் தான் கான்செப்ட். ஓகேவா? வீரன் வந்து பார்த்தீங்கன்னா போய் குடல் வந்து சாப்பிட்றாரு. அந்த குடலோட விலை 400 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. புறநானூறு. வீரன் போய் புறநானூறுனாலே வீரன் வந்துடுவான். குடலோட விலை 400 ரூபாய். வீரன் வந்து போய் சாப்பிட்டான். அவ்வளோதான். தமிழ் கூடல் தான் குடல் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. தமிழ் கூடல் புறநானூறு. அடுத்தது நல்லூர். ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, நல்லூர் நத்தத்தனார். இவர் வந்து சிறு பானாற்று படையில தமிழ்நிலை பெற்று தாங்கரும் மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை அப்படின்னு மதுரையோட பெயரை வந்து குறிப்பிட்டிருக்கார். இளங்கோடிகள் பார்த்தீங்கன்னா நெஞ்சையிலும் சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் என்ன சொல்றாருன்னா, ஓங்கு சீர் மதுரை மோதூர் மாநகர், தென்தமிழ் நன்னாட்டு தீதூர் மதுரை, மாண்புடை மரபின் மதுரை, வானவர் உரையும் மதுரை, 17 வரையா பண்பு மேம்பட்ட மதுரை மோதூர் அப்படின்ட்டு இத்தனை பேர்களில் வந்து இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் மதுரையை பற்றி புகழ் மாலை வந்து சொல்லியிருக்கிறார். அடுத்து இந்த 3 முக்கியம். சேரநாடு வேலம் உடைத்தது. வேலம்னா யானையை கொண்டது. ஏன்னா சேரன்னு பார்த்துட்டிங்கனால யானைப்பட பேஸ்ட்டு. சோழ நாடு சோறு அடித்ததுன்னா நெல் ரிலேட்டடாக வரக்கூடியதுனால சோழ நாடு சோறு அடித்தது. ஓகேவா? சேர நாடு வேலம். சேர நாட்டில் யானை இருக்கும் வச்சுக்கோங்க. சேர நாடுனாலே உங்களுக்கு எது வந்துடும்? கேரளம். கேரளம்னாலே யானை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோதான்.
பாண்டிய நாடு, பாண்டிய நாடுனா இந்த சைடு மதுரை டு தூத்துக்குடி, தூத்துக்குடி சைட்லாம் வரும்போது முத்து ஃபேமஸ். மதுரை வந்து பாண்டிய நாடு வந்து முத்து உடைத்தது. பாண்டிய நாட்டோட கொற்கை தான் வந்து முத்து உடைத்ததுக்கு ஃபேமஸான ஊர். ஓகேவா, இந்த லைனும் படிச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது நான்மாட கூடல் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு கீழே கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ஒரே இதை சுற்றி சுற்றி சொல்லியிருப்பாங்க, பாருங்க சொல்கிறேன். மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடல் அப்படின்ட்டும் ஆலவாய் அப்படின்ட்டும் வேறு பேர்கள் வந்து வழங்கப்படுகின்றன. இதெல்லாம் வந்து முக்கியமானது, இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ரீசெண்டாக கூட கேட்டாங்க. மதுரைக்கு வந்து கூடல் அப்படின்ட்டு ஆலவாய் அப்படின்ட்டு பேர் வருது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து கூடல் அப்படின்ட்டு பேர். கூடல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நான் மாட கூடல் தான். என்னன்னா கூடல் அப்படின்ட்டு காலப்போக்கில் வந்து மறிவிட்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன் இந்த நான் மாட கூடல் வந்துட்டு ரெண்டு காரணம் சொல்றாங்க. ஒன்று திருவாலவாய், திருநள்ளாறு, திருமுடங்கை, திருநடுவூர் அப்படின்ட்டு 4 திருக்கோவில்கள் சேர்ந்தமையினால வந்து இதற்கு நான் மாட கூடல் அப்படின்ட்டு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கன்னிக்கோவில், கரியம்மாள் கோவில், காளி கோவில், ஆலவாய் கோவில் அப்படின்ட்டு இந்த 4 திருக்கோவில்களும் வந்து மதுரைக்கு வந்து காவலாக வந்து அமைஞ்சிருக்குது. அதனால இதை வந்து என்னது நான் மாட கூடல் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்ட்டு ரெண்டு இது வந்து சொல்றாங்க. அடுத்து இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருணன், ஓகேவா, அவர் வந்து மதுரையை அழிக்க வந்து 7 மேகங்களை அனுப்புறாரு. அப்போ வந்து இறைவன் கிட்ட வந்து பாண்டியன் வந்து முறையிடும் போது இறைவன் வந்து ஒரு 4 மேகங்களை வந்து மதுரையை காக்க அனுப்புறாரு. அந்த 4 மேகமும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாடங்களாக கூடி அந்த மதுரையை வந்து காக்குறது. ஓகேவா, ஒரு 7 மேக தவறு அனுப்புறாரு, இவங்க ஒரு 4 மேகத்தை இது பண்ணி அதை தடுக்கிறாங்க. ஓகேவா, தடுக்கிறதுனால என்னது 4 மாடங்கள் கூடி மதுரையை காத்தமையால் நான் மாட கூடல் அப்படின்ட்டு பேர் வந்துட்டு அப்படின்ட்டு யார் சொல்றா? பரஞ்சோதி முனிவர். இது வந்து ஜோதிடம்மை தானே இருக்கு, 7 மேகம் 4 மேகத்தை வச்சு எடுத்துட்டாங்கன்னு ஜோதிடம்மை இருக்கா. அப்போ பரஞ்சோதி முனிவர் வந்து சொல்லியிருக்காரு. மேபி எந்த நூலில் சொன்னாரு கேட்கலாம். திருவிளையாடல் புராணத்தில் தான் சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை பற்றி கொடுக்கல. ஸோ பரஞ்சோதின்னு பார்த்துக்கோங்க. எந்நாட்டவரும் எவ்வொருவரும் வந்து கூடும், எல்லா நாட்டில இருந்தும் எந்த ஊர்ல இருந்து வந்து கூடக்கூடிய இடமாக, வந்து கூடும் இடமாக இருக்கிறதுனால இதற்கு கூடல்னு பேரு. சங்கம் வைத்து செந்தமிழை வளர்க்க புலவர் எல்லாரும் கூடியதுனால இதற்கு கூடல் அப்படின்ட்டு பேர் ஏற்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது. இப்போ கூடல் அப்படிங்கிறதுக்கான காரணம் முடிச்சாச்சு. அடுத்த ஆலவாயின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி அடுத்த வந்து பார்ப்போம். இப்போ ஆலவாய், மதுரையை வந்து விரிவுபடுத்தலான்ட்டு முடிவு பண்ணிட்டு பாண்டிய மன்னன் போயிட்டு இறைவன் கிட்ட கேட்கிறாரு, மதுரையை வந்து நான் விரிவுபடுத்தணும், நீங்க வந்து அதுக்கு ஒரு வரையறை வகுத்துத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இறைவன் வந்து தன் கையணியாக என்னது பாம்பு இருக்கு, பாம்பை வந்து விடுறாரு. பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டு கிடக்கும், அது வாளை நீட்டி உடலை வளைத்து இருக்குது. அப்படி ஒரு ஷேப் வரும்ல. இப்போ பாம்பு இப்படி இருக்குன்னா ஸோ இது வந்து மதுரையோட அளவு அப்படின்ட்டு சொல்றாங்க. எப்படி வாளை தனது வாயில் செலுத்தி இப்படி ஒரு வட்டமா சொத்துது ஆலவாய். அதே அப்படின்னு அன்று முதல் மதுரைக்கு ஆலவாய் அப்படின்ட்டு பேர் வந்துச்சு. திருவிளையாடல் புராணத்துல சொல்றாங்க. இந்த பரஞ்சோதி வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாரு, நான் மாடக்கூடல்ங்கிறாரு. அவர் பரஞ்சோதி எழுதுதான திருவிளையாடல் புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆலவாய் அப்படின்ட்டு பேர் அமைந்ததாக வந்து திருவிளையாடல் புராணத்துல சொல்றாங்க. ஓகே, இதை வந்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஆலவாய் அப்படிங்கிறதுனா ஆழத்தை உடைய பாம்பினை குறிக்கும். ஆழம் அப்படிங்கிறதுனா என்னன்னா விடம்னா என்னதுன்னா விஷம். விஷத்தை உடைய விஷ உள்ள பாம்பை குறிக்கக்கூடியதுதான் விடம், ஆழம்னு சொல்றாங்க. ஸோ விஷ பாம்பை குறிக்கக்கூடியது ஆழம், அதனால இதுக்கு ஆலவாய் அப்படின்னு பேர் வந்திருக்குங்கிறாங்க. மேலும் மதுரையில் வந்து ஈசன் சிவன் வந்து ஆலமரத்து நிழல்ல இருந்தனால ஆலவாய்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தென் மதுரைக்கு சிறந்து நின்ற முதற் சங்கம் கடல் கோர்களால் அழிந்தது. ஃபர்ஸ்ட் சங்கம் வந்து கடல்னால வந்து அழிஞ்சிட்டு, கடற்கோள்களால் சுனாமினால. அடுத்தது கபாட ரத்தின கண் இடைச்சங்கம் அமைந்தது. பின்னர் மற்றொரு கடற்கோளால் வந்து இந்த கபாட ரத்தின கண்ணும் வந்து அழிஞ்சிட்டு கடைச்சங்கம் வந்து நிலவுப்பட்ட பகுதி தான் வந்து என்னது மதுரை என்பார். எவ்வளோ பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, எப்படினாலும் கேட்கலாம். கடைச்சங்கம் நிறுவப்பட்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மதுரை. அடுத்தது மதுரைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு இதுல கொடுத்துருப்பாங்க. மருத மரங்கள் அதிகமா இருந்தனால இதற்கு மருதை அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு. காலப்போக்கில் அது மதுரையா மாறிட்டு.
மருத மரங்கள் வந்து நிறைய இருந்தனால மருதைன்னு பேர் இருக்கு. அதுதான் வந்து என்னது காலப்போக்கில் மதுரையா மாறிட்டு. கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா மதிரை அப்படின்ட்டு இருக்குது. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சங்க காலத்துல மதுரையில வந்து பூம்புணல் ஆறாகிய வைகை ஆற்றங்கரையில வந்து அமைஞ்சிருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து ஃபுல்லா கதையா தான் இருக்கும். ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது. அடுத்து இவ்வளவு சங்ககால புலவர்கள் இருந்தாங்கன்னு வாழ்ந்தாங்கன்னு தமிழ் சொல்லியிருப்பாங்க. அது பார்த்துக்கோங்க. அறுவை வீதை, அறுவை வீதி, ஆடைகள் விற்கும் கடை வீதி. அ ஆ. குலவீதி, குளம்னா என்னது? தானியம், தானிய கடை வீதி. பொன் வீதி, அப்போ பொற்கடை வீதி. மன்னர் வீதினா மன்னர் வாழும் வீதி. மறையவர் வீதி, மறையவர் வீதி, மறையவர் வீதினா வர் அனர், மறையவர் அந்தனர். ஓகேவா? வாழும் வீதி. அடுத்தது இப்போ சிவபெருமான் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர பாண்டியனாகவும் செவ்வேல் உக்கரம்மா பாண்டியனாகவும் ஓமை மலையத்து வசனுக்கு மகளாக தோன்றி தடாதை கை பிராட்டியராகவும் மதுரையை வந்து ஆண்டார் அப்படின்ட்டு சொல்றாங்க. அரிமர்த்தன பாண்டியனுக்கு அமைச்சராக மாணிக்க வாசகனார் இருந்தார். திருஞான சம்பந்தர், கூன் பாண்டியன் காலத்துல மங்கையர்க்கரசி, குலச்சிறையார் இவங்கெல்லாம் வந்து சைவத்தை வந்து காத்தனர். யார் வந்து சைவத்தை காத்தனர்னு கேட்கலாம். யாரு? மங்கையர்க்கரசி, குலச்சியார் இவங்கெல்லாம் வந்து சைவத்தை வந்து காட்டினர். பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னர்கள் பலர் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த புலவர்களால் வந்து விளங்கினார். அப்படி ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், வருகுண பாண்டியன், அதிவீரராம பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து நற்காவலர்களாகவும் சிறந்த பாவலர்களாக வந்து இருந்தாங்க. அடுத்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பொற்றாமரை குளம், அதாவது பொன்னாலான தாமரை குளம் வந்து இருக்கிறது. நூற்றாங்கல் மண்டபம் வந்து இருக்கிறது. திருமலை நாயக்கரோட திருப்பணிகள் வந்து என்ன அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. திருமலை நாயக்கர் வந்து மதுரையை தலைநகராக கொண்டு வந்து ஆண்டார். இவர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து திருப்பணிகள் வந்து நிறைய செஞ்சார். அது கலைநயம் மிக்க நகரமாக வந்து மதுரையை மாற்றியதில் இவர் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து இருக்கிறது. சிற்பங்கள் மிக்க புது மண்டபத்தை வந்து கட்டினார். ஓகேவா? அதில் கோடை விடுதியான தமுக்கம் இருக்குது. குளிர் பூந்தோட்டமாகிய பெரிய தெப்பக்குளம் வந்து இருக்குது. கலை நிலத்தில் வந்து கலை நயத்தில் தாஜ்மஹாலையை வந்து மிஞ்சக்கூடிய அளவுக்குலாம் இல்லைனா அது கூட ஒத்த அளவுக்குள்ள இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மலை வந்து இருக்கிறது. விழா நிறைந்த நகரமாக வந்து மதுரையை வந்து இவர் வந்து மாற்றிருக்காரு. ராணி மங்கம்மாள் வந்து அமைத்த சத்திரங்களும் சாலைகளும் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு பெருமை சேர்ப்பனாக வந்து இருக்கிறது. பரஞ்சோதியின் திருவிளையாடல் புராணத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் வந்து இந்த இதில் தான் நடைபெற்றிருக்குது. ஓகேவா? தருமிக்கு வந்து அந்த பரிசு கொடுக்கறதுலாம் இங்கே தான் நடந்திருக்குது. அடுத்த சமண முனிவர்களால் நாலடியார் இயற்றப்பட்டதும் இந்த மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த குமர் குருபர்களுக்கு மீனாட்சி அம்மையை சிறுமியாக வந்து முத்துமணி மாலையை வந்து பரிசளித்ததும் வந்து என்னது? மதுரையில் நடந்த ஒரு நிகழ்வு தான். அடுத்தது பாண்டித்துறையார் வந்து மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கத்தை நிர்வகிக்கிறார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், மதுரை மருத்துவக் கல்லூரி இவற்றையோடு கலைக்கல்லூரிகளும் வந்து இன்று கல்வி பணியை ஆற்றி வந்து வருகிறது. இது தேவையில்லை, இதில் இந்த பாயிண்ட் மட்டும் போதுமானது. சிலப்பதிகார காப்பிய தலைவன் கோவலன் வந்து இறந்த இடம் கோவலன் பொட்டல் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்தது கிபி 2ஆம் நூற்றாண்டில் சிலப்பதிகாரம் வந்துட்டு அந்த சிலப்பதிகாரத்தில் மதுரையை வந்து மூதூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மதுரை வந்து எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 4 கோபுரங்கள் வந்து பழமையானது. கிழக்கு கோபுரம் உயரமானது. தெற்கு கோபுரம் இது 160 அடி உயரமும் 1011 சுதை உருவங்களும் உடையது. ஜஸ்ட் ரீடு. மரம் பயன்படுத்தாமல் கட்டப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர் மகால். ஒவ்வொரு தூணும் 82 அடியும் உயரம் வந்து 19 சுற்றளவும் வந்து கொண்டது. ஒரு தூணும் 83 அடி உயரமும் 19 அடி சுற்றளவும் வந்து கொண்டது. எல்லாம் கேட்க மாட்டாங்க. தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் மதுரை. மதுரை சொல்லுக்கு இனிமை. தமிழ்நாடு பாண்டிய நாடு முத்து, சோழ நாடு சோறு உடைத்தது. தந்தம்னா யானை ரிலேட்டடாக வருது. ஸோ இது சேரத்துக்கு வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் குமரகுருபர் 4ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துறையார். ஓகேவா? இவ்வளோதான். இதோட இந்த பாடம் முடிச்சு. இந்த அறிவு நுட்பம்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த தூங்கா நகரம் மதுரை வந்து கொஞ்சம் பெரிய பாடம் தான்.
அடுத்து கண்ணதாசனம் படுத்தி கொடுத்துருப்பாங்க. இவர் சிறுகுடல் பட்டியல பிறந்திருக்காரு. பேர் முத்தையா. இவரோட சிறப்பு பேர் காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா அப்படின்ட்டு புனப்பெயர்கள் வந்து இருக்குது. 5000த்திற்கும் மேற்பட்ட திரை பாடல்களை வந்து ஏற்றிருக்கார். தமிழக அரசின் அரசவை கவிஞர்களாக வந்து திகழ்ந்துள்ளார். அவ்வளவுதாங்க. இதுல இல்ல வந்தி கிழவிக்காக மண் சுமந்தது பாண்டியனிடம் இறைவன் அடிபட்டார். இது என்னது சரி. கவிஞரேறு எனும் பட்டத்தை திருக்காமோ ஆவார். இது கிடையாது. கவிஞரேறு யாரு? வாணிதாசன். இது தவறு. அடுத்தது, வாழ்க்கைக்கு கல்வி தரும் ஆசிரியரின் சொல் கேட்டு நடத்தல் வேண்டும். சரி. பாண்டியர் தம் தலைநகரம் தஞ்சாவூர் கிடையாது, மதுரை. அப்போ இது தப்பு. மதுரையை புகழ்ந்து பாண்டிய 8 தொகை நூல் வந்து பரிபாடல். பரிபாடல் 8 தொகை நூல் பரிபாடல் பரிபாடல் வாடல் வரிகளும் இருக்கு. சரி. காளியப்பன் ஊர் போற்றும் தலைவன். ஓகே, இது என்னன்னு தெரியல, இது தேவையில்லை. ஓகேவா? இப்படி புக்கில் அங்கங்கே எதையாட்டு கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, இயல் 3 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குது வந்து என்னன்னா ஏர்முனை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பற்றிய பாடல். ஏர்முனைக்கு நேரெங்கே எதுவும் இல்லை, என்றும் நம் வாழ்வில் பஞ்சமில்லை. அதாவது என்னன்னா உழவு தொழிலுக்கு நிகரான இது வேற எதுவும் கிடையாது. உழவு தொழில் தான் நம்பர் 1 தொழில் அப்படிங்கிறாங்க. பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதும் காய்ப்பதும் மாறியினாலே. அதாவது சூரியனால தான் வந்து நம்ம பூமியில வந்து மழை பெய்யுது. அந்த மழையினால தான் வந்து நம்ம பயிர்கள்லாம் பூக்கிறது, காய்க்கிறது. நாம் சேமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடு நம் கையாலே. நம்ம வந்து நாள் பொழுதுலாம் பார்க்காம கடினமாக உழைச்சோம்னா இந்த நாடு வந்து செழிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த, நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக அது நெல்மொழியாய் விளைந்திருக்க கொத்து கொத்தாக பக்குவமாய் அறுத்து அதை கட்டுக்கட்டாக அடித்து பதுரு நீக்கி குவித்து வைத்தோம் முட்டு முட்டாக. புரியுதா? ரொம்ப வேர்வை சிந்தி நம்ம உழைச்சதுனால நமக்கு முத்து முத்தாக நெல்மணிகள் வந்து கொத்து கொத்தாக வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. அறுவடைக்கு ரெடியாக பதராக வந்து இருக்குது. அதை அடித்து வச்சுருக்கோம். அடுத்தது, அந்த பதர் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி தலை சாஞ்சு இருக்குது. வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, தலை வளைஞ்சு சும்மா பார்க்குறியே தரையின் பக்கமா. இப்படி குனிஞ்சு இருக்கும் அந்த நெல் கதிர்கள், இப்படி பார்க்குறியே. இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா என் மனைக்கு. இது ஒன்றும் கிடையாது, விவசாயியோடைய பாட்டு. ஓகேவா? என்ன சொல்கிறேன், நெல்லுக்கு உழவு தொழிலுக்கு நிகர் வேறு எந்த தொழிலும் இல்லை. சூரியனால் மழை பெய்யுது, மழையினால் வந்து நமக்கு பயிர்கள் வந்து விளைகிறது. நம்ம நல்லா உழைச்சோம்னா தேசம் வளர்ந்துடும். வேர்வை சிந்து உழைச்சனால நெல்மணிகள் வந்து முத்து முத்தாய் வந்து நமக்கு கிடைக்கிறது. அது பதராக இருக்குது. அதை அடித்து நெல்லை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு வரோம். அந்த நெல் தான் வந்து எனக்கு சொத்து, செல்வம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அதை தான் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. உழவு தொழிலுக்கு நிலையான தொழில் உலகில் இல்லை. கதிரவன் வந்தால் மழை பெய்கிறது. நம் உழைப்பால் வந்து கிடைச்சது தான் இது. நெல்மணிகள் வந்து ஒரு சாய்ந்து நிற்கிறது. பதர் நீக்கி வந்து நெல்லை வந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க. நெற்கதிர்கள் வீடு வந்து சேர்கின்றன. அவை என் செல்வம். நெல்லு தான் வந்து என் செல்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து யாரு? மருத காசியோடைய பாடல். மருத காசி, காசிங்கிறது ஒரு படம். அப்போ காசின்னு வந்துட்டுனாலே என்னது? திரை ரிலேட்டடாக உள்ளது. ஸோ திரைக்கவி திலகம் இதெல்லாம் வந்து ஒரு 100 டைம் கேட்டிருக்காங்க. திரைக்கவி திலகம் வந்து யாரு? மருத காசி. காசிங்கிறது ஒரு படம். இவர் மேலக்குடி காட்டில் வந்து பிறந்திருக்காரு. அவ்வளோதான். திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் எனும் தலைப்பில் திரைக்கதிகளுக்கு எழுதிய பாடல்கள் வந்து தொகுக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? மருதகாசி பாடல்கள் அப்படின்னு தலைப்பில் திரைக்கவி பாடல்கள்லாம் தொகுக்கப்பட்டுள்ளன. அதில் சமூகம் என்னும் தலைப்பின் கீழே வந்து நம்மகிட்ட இப்போ இடம்பெற்றுள்ள பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. இல்லை ஒரே பாயிண்ட் தான், 2 பாயிண்ட் தான். மேலக்குடிக்காடு, திரைக்கவி திலகம். இல்லை திரைக்கவி திலகம் தான் ரொம்ப முக்கியமானது. நிகரற்ற தொழில் உழவு தொழில். உழவர்கள் செல்வமாக கருதுவது நெல். அடுத்தது ஒரு அம்மானை பாடல். ஓகே, இந்த பாடல் வந்து ஓகே இதில் மேலே இருந்து வந்துடுதேன். இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த பாடலுடைய பொருள் வந்து சொல்லியிருந்தேன். முருகன் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான்முகனை வந்து சிறையில் வந்து அடிப்பார். இதுதான் வந்து இந்த பாடலோட பொருள். நான்முகன் அப்படிங்கிறதுனா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மன். ஓகேவா? மும்மூர்த்திகள் இருக்காங்கல்ல, மும்மூர்த்திகளில் ஒருவர் தான் பிரம்மன். அந்த பிரம்மனை வந்து சிறையில் அடைக்கக்கூடியது தான் வந்து என்னதுன்னா இந்த பாடல். அவர் முருகன் எதுக்கு பிரம்மனை வந்து சிறையில் அடைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்மறைன்னு இருக்குது. ஓகேவா? நான்மறை. அந்த நான்மறையை தவறுறதுனால இவரை முருகன் வந்து
பிரம்மன் வந்து சிறையில் வந்து அடைக்கிறாரு. நான்மறைனா வந்து என்னன்னா என்ன சொல்லலாம், அதில் நான்மறைனா ருக் யஜுர் அப்படின்னு இருக்கும். ஆனால் உண்மையான நான்மறை அப்படிங்கிறது வந்து என்னன்னா இல்லை அது என்ன இதில் புக்கில் இல்லாத கான்செப்ட். இந்த நான்மறை அப்படிங்கிறது என்னன்னா இறைவனுக்குடையதான் வந்து நான்மறை. அதே மாதிரி இவர் ஏன் வந்து அடைச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவண பொருளை பற்றி தெரியாதனால். பிரவண பொருள்லாம் வந்து என்னன்னா உலகத்தில் வந்து உயிர் வாழ்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சுவாசம் முக்கியமோ அதுபோல ஓம் அப்படிங்கிறது ஒரு மந்திரமும் முக்கியம். அந்த மந்திரத்தை உங்களுக்கு தெரியலையே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து இவர் பிரம்மனை, அதை நான்முகனை வந்து சிறையில் அடிக்கிறாரு. இதை அது முருகப்பெருமான் யாரு? சிறந்தவர், எல்லாம் வந்து அறிந்தவர் அப்படின்ட்டு இந்த பாடலில் வந்து கூறுதாங்க. புரியுதா? கான்செப்ட் புரியுதா? உணர்தட சொல்லியிருந்தேன். முருகப்பெருமான் வந்து நான்முகனை வந்து சிறையில் அடிக்கிறார். நான்முகன் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மன். ஓகேவா? இவர் ஏன் சிறையில் அடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து உலகத்தில் வந்து உயிர் வாழ்வதற்கு தேவையானது வந்து என்னது? சுவாசம். அது போன்றது ஓம் அப்படிங்கிறது மந்திரம். இந்த ஓம் அப்படிங்கிறது மந்திரம் வந்து தெரியாதனால முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மனை வந்து சிறையில் அடிக்கிறார். இதுதான் கான்செப்டாக. நான் புக்கில் வந்து இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் இதை நெட்டில் சர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லணுமே அப்படின்ட்டு எடுத்தேன். ஓகே, வீரன் நெடுவே ஓகே பாடல் பார்த்துருமா? நீரன் நெடுவெல்வேல் வியன் செந்தில் எம்பெருமான் பாரில் உயிரெல்லாம் படைத்தன் கான் அம்மானை பாரில் உயிரெல்லாம் படைத்தனே யாமகில் ஆரணங்கள் நான்கும் அறிவானோ அம்மானை அறிந்து சிறையிலன காக்கின்கான் அம்மானை. சுவாமிநாத தேசிகர் வந்து பாடியிருக்கிறார். ஓகேவா? இந்த பாடலோட பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரன், வீரன்னா யாரு? முருகனை தான். இந்த பாடல் வந்து முருகனை தான் சொல்லுது. முருகன் வந்து நெடு வேலை வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஓகேவா? இங்கே வந்துடும், ஸ்ட்ரைட்டாக இங்கே பொருளுக்கு வந்துடும். ஒளி பொருந்திய நெடுவேலை வைத்திருக்கக்கூடிய வீரன் பெருமையை பொருந்திய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் பெருமானே, உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாத்தையும் படைத்தவன் நீதான். உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் படைத்தவனே, ஆனாலும் உனக்கு 4 மறைகளையும் அறிவானோ. ஓகேவா? உனக்கு 4 மறைகளை பற்றி தெரியுமா? அதாவது இறைவனுக்கான ஒரு பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதான் 4 மறைகள். ஓகேவா? அவன் இவற்றை எல்லாம் அறிந்தே நான் முகனை சிறையில் இட்டேன். இவர் கேட்காரு அறிவானா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் வந்து நான்முகன் பிரம்மனை வந்து சிலையில் இட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பாடலுடைய பொருள். இதுல வந்து சிறப்பு நயம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்னன்னு பார்ப்போம். இப்போ அம்மானை அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகை காய் விளையாட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விளையாடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. இதில் வந்து 3 பெண்கள் வந்து வட்டமாக உட்காந்து விளையாடுவாங்க. அதில் கல்லை வந்து மேலே எரிஞ்சுக்கிட்டு பிடித்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான். அந்த இதில் ஆடுங்கால் அப்படின்ட்டு ஒரு விளையாட்டு. ஓகே, அங்கனம் ஆடுங்கால் முதலாம் ஃபஸ்ட்டு ஒருத்தங்க கல்லை போட்டு பிடிச்சி அதை வந்து 2வது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. 2வது உள்ளவங்க 3வது சொல்லி 3வது உள்ளவங்க வந்து நமக்கு விடை சொல்லணும். இதுதான் வந்து இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு உரையாடல் விளையாட்டு. இது வந்து தமிழர்களுடைய பண்பாடு தொட்ட மகளிருடைய விளையாட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது போக இன்னொரு கருத்தாக வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் சொன்னோம்ல உங்களுக்கு, நான்முகன்னா பிரம்மன் நான் மறைகளை படைத்தவனாக இருந்தாலும், ஓகேவா, மறைகளைனா அந்த 4 மறைகள் இருக்குல்ல, அந்த 4 மறைகளை படைத்தவனாக இருந்தாலும் அறிந்தவனாக இருந்தாலும் பிரவண பொருளை பற்றி தெரியாததனால், பிரவண பொருள்கள்னா உலகில் வந்து உயிர் வாழக்கூடிய சுவாசம் முக்கியம். அதுபோல் ஓம் அப்படிங்கிறது மந்திரம் முக்கியம். அந்த மந்திரம் தெரியாததுனால முருகப்பெருமான் வந்து நான்முகனை வந்து சிறையில் வந்து அடைக்கிறாரு. ஓகேவா? அதை அழைத்த செய்தியை பற்றி தான் இந்த அம்மானத்தில் சொல்கிறாங்க. முருகப்பெருமான் சிறந்தவன், யாவும் அறிந்தவன் அப்படின்ட்டு இந்த பாடலில் வந்து சொல்கிறாங்க. ஓல்டு புக்கு தானே, லைட்டாக படிச்சுக்கிட்டு போகலாம் நினைக்காதீங்க. வருங்காலத்தில் ஓல்டு புக்கில் கூட டீட்டெயில்டாக வந்து கேள்வி கேட்கலாம். ஓகே, இப்போ ஆசிரியர் குறி பார்த்துருமா? இது வந்து அம்மானைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நூலோடைய ஆக்சுவல் பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா திருச்செந்தீர் கலம்பகம். ஓகே, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி பாடுவதனால இதற்கு திருச்செந்தீர் கலம்பகம் அப்படின்ட்டு இந்த பேர். ஓகே, திருச்செந்தீர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் ஈசான தேசிகர். என்னடா சுவாமி நாத தேசிகர்னு போட்டிருக்காங்க, ஈசான தேசிகர்னு போட்டிருக்கேன்னா அவர் ரெண்டுமே ஒரே ஒரு பேர் தான். சுவாமிநாத தேசிகர் ஆவார். ஈசான தேசிகர் என்னும் சுவாமிநாத தேசிகர் ஆவார். ஈசான தேசிகர் என்பது அவருடைய சிறப்பு பேராகும். கேட்கலாம், சுவாமிநாத தேசிகருடைய சிறப்பு பேர் என்னது? ஈசான தேசிகர்.
தாண்டவமூர்த்தி என்பவருக்கு மகனாக வந்து பிறந்தாரு. மயிலேறும் பெருமாள் கிட்ட வந்து கல்வி வந்து கற்றுக்கிட்டாரு. திருவாடுதுறை ஞான தேசிகராகிய அம்பலவான தேசிக மூர்த்திக்கு தொண்டராய் வந்து இருந்தார். யார் யார்கிட்ட என்னெல்லாம் இருந்தாருன்னு பார்த்துக்கோங்க. இவர் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். எவ்வளோ ஆண்டுன்னு சரியா தெரியல, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்னு முடிச்சிட்டாங்க. ஓகே, திருச்செந்தீர் கலம்பகம் இந்நூல் 96 வகை சிற்றிலக்கியங்களில் வந்து ஒன்று. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கலம்பகம்னு இருக்குது. கலம்பகத்தை எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா களம் ப்ளஸ் பகம் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிக்கலாம். களம் அப்படின்னா 12 உறுப்புகள்னு பேர், பகம் அப்படின்னா 6 உறுப்புகள் அப்படின்னு பேர். ஓகே, இதில் ஒன்று தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மானை. ஓகேவா, இதில் வந்து பல வகையான பாக்களும் வந்து கலந்திருப்பதால் கலம்பகம் அப்படின்னு பெயர் பெற்றிருக்குது. அம்மானை அப்படிங்கிறது தான் லாஸ்ட் பகுதியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 18 உறுப்புகள் இருக்குல்ல, இந்த 18 உறுப்புகள் பற்றியும் ஓல்டு புக்கில் ஏதோ ஒரு இடத்துல வரும். அது வந்து 9th 10th தெரில, எங்கே வரும்னு தெரில, ஆனால் வரும். இந்த பாயிண்ட்ஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. அம்மானை பாடலில் போற்றப்படும் தெய்வம் முருகன். முருகனால் சிலையிடப்பட்டவன் நான்முகன். இந்த நெசவு வந்து ஜஸ்ட் ரீட் படிக்கோங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா, அவருக்கு பிடித்த பூ பருத்திப்பூ. பாவு நூல் ஓடை நூல் இணைந்து கலிங்கம் எனும் ஆடை உருவாகிறது. திருப்பூர் பின்னலாடைகள், மதுரை சுங்குடி புடவைகள், உறையூர் கண்டாங்கி சேலைகள், காஞ்சி பட்டாடைகள், செம்மொழி போர்வைகள். அடுத்து குளிர்வாடிய மயிலுக்கு போர்வை பொத்திய வள்ளல் பேகன் இதற்கு வந்து முன்னோடியாக வந்து திகழ்கிறார். அவ்வளவுதான், மயிலுக்கு போர்வை பொருத்திய வள்ளன் பேகன். காஞ்சி பட்டாடைகள், திருப்பூர் பின்னலாடைகள், மதுரை சுங்குடி புடவைகள், உறையூர் கண்டாங்கி சேலைகள், சென்னிமலை போர்வைகள். இதிலெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வினைமுற்றெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு இடத்துல இலக்கணம் நல்லா படிச்சிட்டிங்கனாலே போதும். அடுத்து இது வந்து கொஞ்சம் முக்கியங்க, இதை பாருங்க. தாவரங்களோட இளமை மரபு பேர் வந்து என்னது? அவரை பெஞ்சி, வெள்ளரி பெஞ்சி, கத்திரி பெஞ்சி, தென்னங்கு குறும்பை. இந்த வித்தியாசம் உள்ளதெல்லாம் வட்டம் போட்டு படித்து வச்சுக்கோங்க. தென்னங்குரும்பை, தென்னை மரத்தோட இளமை பேர் வந்து கேட்கலாம். தென்னங்குருமை, வாழைக்கச்சல், மாவடு, குருவி குஞ்சு, கழுதை குட்டி, மாங்கன்று, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து முக்கியம்தான். அடுத்த ஒளி மரபுகள், குயில் கூவும், கிளி கொஞ்சும். ஓகே, இதுவும் முக்கியம்தான். வினை மரபு, ஓகே, இதுவும் முக்கியம்தான். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இது ஓல்டு புக்கில் இருக்கு, முக்கியமான ஒன்று. அடுத்தது மேட்ச் பண்ணி இதை பாருங்க. திரைக்கவி திலகம், மருகுத காசி. கலம்பக உறுப்புகளின் எண்ணிக்கை 18. களம் 12, பகம் 6. ஈசான தேசிகரின் மற்றொரு பெயர் சுவாமி தேசிகர். திருவிக்கா கூறிய சிறந்த பூ பருத்திப்பூ. நிலைத்த செல்வம் வந்து கல்வி. அடுத்தது முடிந்ததை பற்றி சொல்லக்கூடியது வினைமுற்று. ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா டேம் 2 முடிகிறது. டேம் 3 பற்றி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.